चौथी कक्षा छात्रों, आज हम हिंदी वर्ग में पार्ट 2 लालच का फल देख रहे हैं। नमस्ते बच्चों, फोर्थ स्टैंडर्ड स्टूडेंट्स, நாம் இன்னைக்கு ஹிந்தி கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா லெசன் 2 லாலச் கா ஃபல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. லாலச் கா ஃபல்னு என்ன சொல்லியிருக்கோம்? பேராசையின் பலன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லாலச் கா ஃபல்லில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெசனை ஒரு ட்ரிப் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்து கடின் சப்த, அந்த லெசனுடைய கடின் சப்த, ஹார்ட் வேர்ட்ஸ்னு சொல்லப்படுகிற கடின் சப்த பார்க்குறோம். அடுத்து அங்கிரேஜி அர்த்த பார்க்குறோம். அங்கிரேஜி அர்த்தம் என்னது? ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து சப்தார்த்தம் என்ன? ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்க்குறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? உல்டேனா ஆப்போசிட்ஸ். இத்தனை டிஸ்கஸ் பண்ணுறோமே, கஷ்டமாக இருக்குமோன்னு பயந்துக்காது, எல்லாமே ஒன் வேர்டு தான். ஓகேவா? லெசனுக்குள்ளே போகலாமா? லாலச் கா ஃபல் என்ன சொல்லியிருக்கோம்? பேராசையின் பலன் சொல்லியிருக்கோம். ஒரு கிராமத்தில் ஒரு ஷேட் இருந்தார். காமி ஏக் சேட் ரகதாத்தா பகுத் லாலச்சித்தா. அவர் ரொம்ப பேராசை கொண்டவராக இருந்தார். ஏக் தின் உஸ்கே யஹா ஏக் ஆத்மி ஆயா. ஒரு நாள் அவரை பார்க்குறதுக்கு ஒரு மனிதர் வந்தார். உஸ் ஆத்மினே சேட் சே 2-3 பர்தன் 3 दिन के लिए மாங்கா. அந்த மனிதர் என்ன சொன்னார்? சேட்டுக்கிட்ட 2-3 நாட்களுக்கு ஒரு 2-3 பாத்திரங்களை 3 நாட்களுக்கு கேட்டார். ஏதாவது ஒரு 2-3 பாத்திரம் ஒரு 3 நாளைக்கு கொடுங்க சேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார். சேட்ஜி பர்தன் கிராயமே தேத்தி. சேட்ஜி என்ன பண்ணார்? பாத்திரங்களை கிராயினக்க ரெண்டலுக்கு கொடுத்தாங்க. சேட்னி கிராயே பர் 2 दिन படே பர்தன் தியே. வாடகைக்கு 2-3 பெரிய பாத்திரங்களை கொடுத்தார். ஆத்மி பர்தன் லேக்கர் சலாகையா. அந்த மனிதர் என்ன பண்ணார்? பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டார்ப்பா. அடுத்து செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, 3 दिनों के बाद वह आदमी बर्तन लेकर सेठ जी के घर में आया. 3 நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் என்ன பண்ணாராம்? பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டு சேட்ஜியோட வீட்டுக்கு வராராம். சாத்மே 2-3 छोटे छोटे बर्तन भी ले आया. அதோடு என்ன பண்ணார்? 2-3 சின்ன பாத்திரங்களே எடுத்துகிட்டு வர. ஏன்னா போகும்போது 3 பெரிய பாத்திரங்களை எடுத்துகிட்டு போனார் இல்லையா? இப்போ வரும்போது என்ன? அந்த பெரிய பாத்திரத்தோட 2-3 சின்ன பாத்திரங்களையும் கொண்டுட்டு வர்றார். சேட்ஜிக்கோ உன்ஹின் தேக்கர் ஆச்சரிய ஹுவா. அந்த சேட்டுக்கு அதை பாத்திரம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. சேட்ஜினே ஆத்மி சே பூச்சா. அந்த சேட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, ஹே பாய், மனிதனே, மைனே தூ 3 படே பர்தன் தியே தே. நான் உன்ட்டு 3 பெரிய பாத்திரங்கள் தானே கொடுத்தேன். சோட்டே கஹாசே ஆயே. இந்த சின்ன பாத்திரங்கள், குட்டி பாத்திரங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் ஆத்மினே கஹா. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, சேட்ஜி ஆக்கி பர்தனோன்னே ஹமாரே யஹா பச்சே தியே. உங்களோட பாத்திரங்கள்லாம் இங்கே வந்தோம் என்ன பண்ணுச்சு? குட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறாரு. சோட்டே பர்தன் ஆக்கே படே பர்தனோக்கே பச்சே ஹே. இந்த சின்ன பாத்திரம்லாம் என்னது? இந்த பெரிய பாத்திரத்தோட குட்டிகள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஃபஸ்ட் பேஜில் உள்ள பேராகிராஃப்க்கு மீனிங். செகண்ட் பேஜ் போகலாமா? செகண்ட் பேஜின்னு சொல்கிறது புக் பேஜில் பேஜ் நம்பர் 3. ஓகே, ஃபஸ்ட் பேராகிராஃப் போகிறேன். செகண்ட் பேஜில் அதாவது பேஜ் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் போகிறேன். ஓகேவா? நான் செகண்ட் பேஜ்னு சொல்கிறது லெசனுடைய செகண்ட் பேஜ். நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, உனக்கு பேஜ் நம்பர் 3 தான். ஓகேவா? இந்த பேஜ் நம்பர் 3ல் ஃபஸ்ட் பேராகிராஃப் போகிறேன். சேட்னி மன் சோச்சாக்கி ஆத்மி மூர்ககை. சேட்டோட மனத்தில் அப்படியே யோசிச்சு இந்த மனுஷன் சரியான முட்டாளாக இருப்பானோ, மூர்கனா முட்டாள், ஃபுல்லாக இருப்பானோன்னு யோசிக்கிறாரு. சேட்னி குஷ் நஹி கஹா. உடனே சேட்டு ஒன்றுமே சொல்லலை. சபி பர்தனோக்கோ சுப்சாப் லேலியா. எல்லா பாத்திரங்களும் என்ன பண்ணிட்டாரு? அமைதியாக வாங்கி கொண்டு போய் வச்சு. நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம கொடுத்தது 3 பாத்திரம் தானே, அது கொண்டு ரெண்ட்டை வசூல் பண்ணணும், பாக்கியை கொடுத்துடணும்னு அவனுக்கு தெரியல. சரி, ஏதோ கிடைச்ச வரலையும் நம்மளுக்கு லாபம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார்? அமைதியாக அந்த சின்ன பாத்திரங்களையும் வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டாரு. குச் தினம் கே பாத் வஹ் ஆத்மி சேட் கே கர் கயா. அவர் குச் பர்தன் லேக்கர் சலா. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? சேட்டோட வீட்டுக்கு வரான். வந்துட்டு திருப்பி கொஞ்சம் பாத்திரங்களை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்துன்னு போகிறான். சேட்ஜி நீ சோச்சாக்கி வாபஸ் உசே அவர் பி பர்தன் மிலேங்கி. சேட்டு உடனே யோசிக்கிறாரு, திருப்பி வரும்போது இந்த பாத்திரங்களோட சேர்த்து வேறு பாத்திரங்களும் கிடைக்கும்ல, இவன்ட்ட தான் கொடுத்தாக்க
3 கொடுத்தா 6 கிடைக்கும், அப்போ நிறைய பாத்திரம் கிடைக்கும், இவனை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஆவலின் மிகுதியால் என்ன பண்ணுறாரு, சேட்டு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். 10-15 दिन बीत गई. 10-15 दिन என்னது 10-15 days ஆச்சு. वह आदमी वापस नहीं आया. அந்த மேன் என்ன வந்தாரா, வரவே இல்லை. சேட் பேச்சேன் हो गया. என்னடா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் இருக்காரு. आखिर एक दिन वह आदमी रोते रोते आया और कहने लगा. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த மேனு, ரோத்தே ரோத்தேனா அழுகுறது, அழுதுண்டே வராரு. कहने लगा, அவர் சொல்கிறாரு, क्या कहूँ महाराज, சொல்லுங்க மகாராஜ், आपके बर्तन हमारे यहाँ आकर बहुत बीमार हो गया. உங்களுடைய பாத்திரங்கள் இங்கே வந்தோன்னு அதுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, சிக்காயிருச்சு, ஜுரம் வந்துட்டு. आपके बर्तन हमारे यहाँ आकर बहुत बीमार हो गए. ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதுக்கு. சாரி. अनेक डॉक्टरों को बुलाया. எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு பார்த்தேன். उन्हें बचाने की मैंने बहुत कोशिश की. அதை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், கோஷிஷ்னா ட்ரை பண்ணேன். लेकिन कोई फ़ायदा नहीं. ஆனால் ஒரு பலனும் இல்லை. சப் பர்லோக் சித்தார் கயே. எல்லா பாத்திரங்களும் இறந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த மேன் சொல்கிறாரு. பனியனே கஹா. பனியனா அந்த இடத்துல அந்த சேட்டை சொல்கிறாங்க. அரே மூர்க்கு, ஏய் முட்டாளே, क्या बर्तन भी कोई प्राणी है जो बीमार होकर मर सकते. அந்த பாத்திரம் என்ன உயிரினமா, அதுக்கு என்ன நோய் வரத்துக்கு அப்படிங்க. முझे विश्वास नहीं होता. ஐ டோன்ட் பிலீவ். நான் எனக்கு இதில் நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிறாரு. ஆத்மினே கஹா. உடனே அந்த மேன் சொல்கிறாரு, பர்தன் அஜீப் பிராணிகை. என்னது, பாத்திரங்கிறது ஒரு பிராணியாக தான் இருக்குது, ஸ்ட்ரேஞ்ச், அது விசித்திரமான பிராணி. அஜீப்னா விசித்திரமான, ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னது விசித்திரமான பிராணியாக இருக்குது. பிச்சிலை பார் பச்சே பைதாக்கியே. பிச்சிலை பார் சென்ற முறை அது வந்து குட்டி போட்டுச்சுன்னு சொன்னேனே. லேக்கின் அப்கி பார் சப் மரகையே. அப்போ குட்டி போட்டது உண்மைன்னா இப்போ இது இறந்தது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் பேராகிராஃப் என்ன, பனியை தங்க் ரக்கையா. அவர் ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்கிறாரு. குச்பி போல்ன சகா. அவர் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கிறாரு. லாலச் காஃபல் புரா ஹோத்தாகை. பேராசையின் பலன் தவறாகத்தான் முடியும். சரிங்களா, இதான் இந்த லெசன். இதனால் நம்ம பேராசை படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம், அதுக்கு உதாரணம் என்னது இந்த லெசன், லாலச் காஃபலோடைய லெசன். ஓகேப்பா, இந்த லெசன் செகண்ட் டைம் பார்த்தாச்சு. அடுத்து இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க, கடின் சப்தனா ஹார்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், டிக் வேர்ட்ஸ். சரியா, சரி. லாலச் ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னாக்கா லாலச். லாலச்னா பேராசை. லாலச்னா பேராசை, க்ரீடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஏன்னாக்கா இந்த மேன் வந்து பேராசைப்பட்டார். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 3 பாத்திரம் கொடுத்தோம், அதோட 3 குட்டி பாத்திரம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ இன்னும் கொடுத்தாக்க இன்னும் நிறையா வரும்னு நினச்சி கொடுத்தாரு. 10-15 நாள் கழித்து பார்த்தாக்கா பாத்திரம் வந்துச்சா, ஒரு பாத்திரம் வரல. ஏன்னாக்கா அது இறந்து போயிருச்சுன்னு அந்த மேன் சொன்னான் இல்லையா. இது பேராசை தானே, எப்பயுமே பேராசை படக்கூடாது. ஆசைங்கிறது அளவோடு இருக்கணும். ஓகே, ஃபல்னா பலன். ஃபல்னா 2 மீனிங் இருக்குப்பா. பழம்னு ஒன்று, ஃப்ரூட்னு ஒரு மீனிங் இருக்குது, பலன்னு ஒரு மீனிங் இருக்குது. எப்போ ஃப்ரூட்டாக வரும் அப்படின்னு கேட்டாக்க, நவுனில் சொல்லும்போது ஃப்ரூட். நவுன்னு படிச்சிருப்போம்ல இங்கிலீஷில், பெயர்ச்சொல். தமிழில் பெயர்ச்சொல்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் நவுன்னு சொல்லுவோம். அந்த நவுனாக வரும்போது பழம், மகசூல், விளைச்சல் ரெண்டும் வரும். நவுனாக சொல்லும்போது ஃப்ரூட்டு, ஈல்டு. ஃப்ரூட்னா பழம், ஈல்டுனா விளைச்சல், மகசூல் அப்படின்னு சொல்லுவோம் நவுனாக இருக்கும்போது. இதே என்னன்னாக்க மேஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மேஸ்குலைனை ஹிந்தியில் என்னென்னு சொல்லுவோம், புல்லிங்க்குன்னு சொல்லுவோம். ஆண்பால் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், புல்லிங்க்குன்னு சொல்லுவோம். அந்த புல்லிங்கில் வரும்போது இது என்ன அப்படின்னாக்கா ஃபல்லு. பரீட்சா காஃபல் அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் கிடைக்கக்கூடிய பலன், பலனுங்கிற மீனிங்கில் வருது. அடுத்து ஜக்கடை காஃபல், ஃபைட் பண்ணுறாங்க, அந்த ஃபைட்டோட பலன் என்ன கிடச்சிச்சு அந்த ஃபல். அப்புறம் கர்மஃபல், நம்ம செய்கிற செயலுடைய பலன் அப்படிங்கிறது. அதனால் இது ஃபல்லுக்கு 2 மீனிங் இருக்குது. பலன்னு சொல்லலாம், பழம்னு சொல்லலாம். நம்ம எந்த இடத்துல சொல்கிறோமோ அதை வச்சு இருக்குது. நம்ம லெசனை பொறுத்தவரையிலும் இது பலன். ஏன் பலன் அப்படின்னாக்கா இது லாலச்சிக்கா ஃபல், பேராசையின் பலன். புரியுதா? ஃபல்லுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், பலன். ஏன் இதை பலன் சொல்கிறனாக்கா இது புல்லிங்கில் யூஸ் பண்ணுறோம். புல்லிங்க்னா ஆண்பால், மேஸ்குலைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில்.
ஓகேவா? இதே ஃபல்லு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரூட்ஸில் யூஸ் பண்ணுவோம் நவுனாக வரும்போது. ஓகேவா? இப்போ லாலச் பார்த்துட்டோம், ஃபல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டாக என்ன வேர்ட் பார்க்குறோம்? காவ். காவ்னா வில்லேஜ். காவ்னா என்னது? வில்லேஜ். நம்ம வில்லேஜில் யார்? பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க. நம்மலாம் வந்துட்டோம், டவுனை பார்த்து வந்துட்டோம். நம்ம பாட்டி தாத்தாலாம் எங்கே இருக்காங்க? வில்லேஜில் இருப்பாங்க. நம்மளுக்கு லீவ் விட்டாக்கா எங்கே போவோம்? வில்லேஜுக்கு போவோம்ல பாட்டி தாத்தாவெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆத்மி. ஆத்மினா மேன். ஆத்மினா மேன் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த்து ஒன்றுனா பர்த்தன். பர்த்தன்னா வெசல்ஸ், பாத்திரம். இது கிச்சன் வேர் எதுன்னு சொல்லலாம். மம்மியெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, வெசல்ஸ் நம்ம குக் பண்ணுறதுக்காக வச்சு கிச்சன் வேர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன சொல்லுவாங்க? கானா பக்கானே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருப்போம்? வெசல்ஸ் வச்சுருப்போம். வெசல்ஸை நிறைய டைப்ஸ் ஆஃப் வெசல்ஸ்லாம் இருக்குது. சில்வர் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா சில்வர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஓகேப்பா, இந்த 5 ஒன் டைம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் லாலச், செகண்ட் ஒன் ஃபல், தேர்ட் ஒன் காவ், ஃபோர்த் ஒன் ஆத்மி, ஃபிஃப்த் ஒன் பர்த்தன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் கிராயி. கிராயினே என்னது? ரெண்ட். கிராயினா ரெண்ட், வாடகைன்னு தமிழில் சொல்லுவோம்ப்பா. இப்போ ரெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குவோம். அப்படின்னாக்க நம்ம வீடு ஓன் ஹவுஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய வீடாக இருக்கும். அது என்ன வில்லேஜில் இருக்கும். இப்போ நம்ம டேடி மம்மிலாம் வேலைக்காக டவுனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ டவுனுக்கு வரும்போது ஒரு வீடு என்ன பண்ணுவாங்க, ரெண்டலுக்கு எடுத்திருப்பாங்க. அந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம இருந்துட்டு மந்த் எண்டில் என்ன பண்ணுவோம், அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட்டு கொடுப்போம். அதுதான் கிராயி. அப்புறம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரை இன்வைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நிறைய பேர் இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெசல்ஸ்லாம் என்னது, பெரிய பெரிய வெசல்லாம் தேவைப்படும். நம்ம வீட்டில் என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்காக பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் வச்சுருப்போம்னா வச்சுருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவோம், ரெண்ட்டுக்கு எடுத்துப்போம். ரெண்டல் வெசல் ஷாப் இருக்கும், அங்கே போய் வெசல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ரெண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு கொண்டு போய் அதை திருப்பி கொடுத்துருவோம். அது ஒரு ரெண்ட்டு. அப்புறம் குட்டீஸ்னு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இப்போலாம் உடனே லீவ் நாளில் இப்போ நிறைய நாள் லீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீவ் நாள் வெக்கேஷன் டைம்லாம் இருக்குது, கிராயே சைக்கிள் ஷாப் இருக்கும், ரெண்டல் சைக்கிள் ஷாப் இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, சைக்கிள் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் தானே பண்ண போகிறோம், அதனால் கற்றுக்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுவோம், ரெண்டலில் சைக்கிள் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் அப்புறம் ஓனாக டேடி மம்மியெல்லாம் வாங்கி தருவாங்க. ஓகே, செவன்த் வேர்ட் பார்க்க போகிறோம். ஆஸ்திரிய. ஆஸ்திரியன்னா சர்ப்ரைஸ்னு அர்த்தம். ஆஸ்திரியன்னா என்னது? சர்ப்ரைஸ், நம்பிக்கையே அர்த்தம். எந்த ஒரு இதுமையிலுமே நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கையற்று இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் மூர்க. மூர்கன்னா முட்டாள், ஃபூல்னு அர்த்தம். மூர்கன்னா முட்டாள், ஃபூல் அப்படின்னு அர்த்தம். இந்த லெசனை பொறுத்தவரையில் யார் முட்டாளானது? சேட்டு. ஏன்னாக்க முதல் ட்ரிப்பு கொடுக்கும்போதே என்னது 3 பாத்திரம் கொடுத்தாரு, அதோட 3 குட்டி பாத்திரம் வந்ததுனால அடுத்த ட்ரிப்பு கொடுத்தாருன்னா நிறைய பாத்திரம் வரும்னு நினச்சி கொடுத்தாரு. ஆனால் அவர் ஏமாந்து போயிட்டார், அதோட முட்டாள்தனம் வெளிப்பட்டது. நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா சுப்சாப். சுப்சாப்னா அமைதி, சைலண்ட்டாகிடுறது, ஒன்றும் பேச முடியாத நிலை இந்த இடத்துல. ஸோ லெசனை பொறுத்தவரையிலும் அவர் செய்த செயலுக்கு அந்த மேன் செஞ்சது என்னது, ஒன்றுமே பேச முடியாத நிலை, அதுக்கு பேர் தான் அமைதியாக இருந்தார். 10th ஒன் என்னென்னாக்கப்போ பேச்சைன். பேச்சைன் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ். ரெஸ்ட்லெஸ்னால் அமைதியற்று இருக்கிறது. இப்போ எக்ஸாம் டைம் வந்துருச்சு, நாம் படிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் நியூவாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு அமைதியற்ற நிலையில் இருப்போம். அதுதான் ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை விட என்ன முடியுது, கடின் சப்தம் முடியுது. கடின் சப்தம்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், ஆஸ் யூஷுவல் லெசன் 2ன்னு போட்டு நோட்டில் என்ன பண்ணுறீங்க, கடின் சப்தம்லாம் எழுதிடுறீங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், அங்கிரேஜி அர்த்தம். அடுத்தது என்ன பார்க்குறோம், அங்கிரேஜி அர்த்தம். அங்கிரேஜி அர்த்தம் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேர்ட் பீமார். ஃபஸ்ட்டு வேர்ட் பீமார். பீமார் அப்படின்னா டிசீஸ், நோய் வருது. எதுக்கு இப்போ நோய் வந்துச்சு, நம்ம லெசனை பொறுத்தவரையிலும் பாத்திரங்களுக்கு நோய் வந்தது. நம்பக்கூடிய விஷயமா, அது நம்ப முடியாத விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு புலாயா. புலாயானா என்னது, கால் பண்ணுறது, அழைக்கிறதுன்னு அர்த்தம். புலாயானா கூப்பிட்றது. நம்ம சொல்கிறோம்ல ஒரு கிளாஸில் அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு புலாயா அப்படின்னு அர்த்தம். கோஷிஷ் அப்படின்னா ட்ரை. கோஷிஷ்னா ட்ரை, முயற்சி பண்ணுறது. நம்ம எக்ஸாமில் என்னது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், எக்ஸாம் வச்சுன்னா ஹிந்தியில் எல்லோரும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். யாருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு என்னது, மிஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ரொம்ப
என்ன சரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது. எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்களே, யாருக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலையை இப்போ ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாய்தானா ப்ராஃபிட் என்னது, ஃபாய்தானா என்னது, ப்ராஃபிட் லாபம். இதனால் என்ன லாபம் அப்படின்னா, முயற்சி செஞ்சோம்னா என்ன லாபம் கிடைக்கும், வகுப்பில் முதல் மாணவனாக நாம் வருவோம். தென் சிதார் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், நேர்மையான தன்மை, நேரடியான தன்மை, எதையாக இருந்தாலும் நேரடியாக கேட்குறது, அதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஃபஸ்ட்டு வேர்ட் பீமார்னா டிசீஸ், நோய். செகண்ட் வேர்ட் புலாயானா கால் பண்ணுறது, அழைக்கிறதுன்னு அர்த்தம். கோஷிஷ்னா ட்ரை, முயற்சி. ஃபோர்த் ஒன் ஃபாய்தானா ப்ராஃபிட். ஃபிஃப்த் ஒன் சிதார்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். சிக்ஸ்த் ஒன் விஸ்வாஸ்னா பிலீவ், நம்பிக்கை. பிலீவ், நம்பிக்கை. எந்த ஒரு பொருள் மீதுமே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம எக்ஸாம் எழுதணும்னா நம்ம ஃபஸ்ட் மார்க் வருவோம், நம்ம எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கோம், நம்ம எழுதவும் செஞ்சுருக்கணும், எழுதிட்டு நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம், நம்மளுக்கு முதல் மதிப்பெண் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா. காடு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். சரியா. நான் ப்ரே பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக காடு என்ன பண்ண சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காடு மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி நம்ம நம்பினபடியே நம்ம படிக்கணும், படித்து நல்லபடியாக எழுதணும். அதுதான் பிலீவ், நம்பிக்கை. அடுத்து அஜீப்னா ஸ்ட்ரேஞ்ச், விசித்திரமானது. எது இப்போ விசித்திரம், நம்ம பாடத்தை பொறுத்தவரையிலும் பாத்திரங்கள் குட்டி போட்டதுன்னு சொன்னது ஒரு விசித்திரமான விஷயம் தானே. பாத்திரங்களை குட்டி போடுமா, போடாது. சின்ன பாத்திரங்களாம் நம்ம மேக் பண்ணலாமே ஒழிய பாத்திரங்கள் குட்டி போடுமா, போடாது. அதுதான் விசித்திரமான ஒன்று, ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பிராணி, எய்த்து என்னது, பிராணினா கிரியேச்சர், உயிரினம்னு. எது இப்போ நம்ம வெசல்ஸ் ஒரு உயிரினமாக கிடையாது. இப்போ எதெல்லாம் உயிரினம், பூச்சி, இன்செக்ட்ஸ் எல்லாம் தான் உயிரினம். ஓகேவா. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுனா புரானா பேட்னா என்னது, கெட்டது. எதையுமே தவறான செயல் செய்யக்கூடாது, குட் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கணும் எப்பயுமே. 10th ஒன் பைதானா பான், பிறக்கிறது. ஒவ்வொரு விஷயமுமே என்னது, பிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கும், அதான் பைதா, பான். 6th வேர்ட் விஸ்வாஸ். 7th ஒன் அஜீப். 8th ஒன் ஸ்ட்ரேஞ்ச். 9th ஒன் புரா. 10th ஒன் பைதா. விஸ்வாஸ்க்கு பிலீவ், அஜீப்னா ஸ்ட்ரேஞ்ச், பிராணினா கிரியேச்சர், புரானா பேட், பைதானா பான். ஓகேவா. அங்கிரேஜி அர்த்தத்தை பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன பார்த்தோம், கடின் சப்தா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், அங்கிரேஜி அர்த்த பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தார்த்தனா ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். சப்தார்த்தம் என்னது, ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். ஓகேப்பா. இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாலச். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, லாலச்னா லோபு, பேராசை, கிரீடுன்னு சொல்லுவோம். லாலச்சுக்கு ஹிந்தி மீனிங் என்னது, லோபு. கிரீடினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் கிரீடினஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவோம், லோபுன்னு சொல்லுவோம், பேராசை அப்படின்னு சொல்கிறது. இந்த பாடத்தோட டைட்டிலே என்னது, பேராசை தான். ஓகேவா. அஜீபு பிராணினா அனோக்கா ஜான்வர். அஜீபு பிராணின்னு என்னது, அனோக்கா ஜான்வர், யூனிக் அனிமல் அப்படின்னு அர்த்தம். அனோக்கா ஜான்வர், விசித்திரமான ஒரு அனிமலாக இருக்குது. பாத்திரம் குட்டி போடுதுங்கிறதுல ஒரு விசித்திரமான விஷயம் தானே அப்படிங்கிறது. அஜீப் பிராணின்னு என்னது, அனோக்கா ஜான்வர். நெக்ஸ்ட் ஒன் என்ன, பர்தன்னா வெசல்னு சொல்கிறோம், பாத்திர அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் பர்தனுக்கு ஹிந்தியில் என்னது, பாத்திர, வெசல்னு சொல்லுவோம். 4th ஒன் சேட்னா சாகுக்கார், மர்ச்சன்ட், வியாபாரி. சேட்டுங்கிறவர் யார், சாகுக்கார்னா யார், மர்ச்சன்ட்னா யார், வியாபாரி. 5th ஒன் தங்கு ரஹ்னானா ஆச்சரிய ஹோனா, சர்ப்ரைஸ் ஆகிறது. பாத்திரம் குட்டி போட்டுன்னு சொல்கிறது ஒரு சர்ப்ரைஸ் தானே, அதுதான் தங்கு ரஹ்னான்னு சொல்கிறோம். அதுக்கு ஹிந்தியில் என்ன மீனிங்கு, ஆச்சரிய ஹோனா. ஓகே, இந்த 5ஐயும் திருப்பி பார்ப்போமாப்பா. லாலச்னா லோபு, கிரீடினஸ். அஜீபு பிராணினா அனோக்கா ஜான்வர், யூனிக் அனிமல் அப்படின்னு, விசித்திரமான அனிமல் அப்படின்னு அர்த்தம். ஜான்வர்னா அனிமல். ஓகேவா.
பர்த்தன் அப்படின்னா பாத்திர, பர்த்தன்னா பாத்திர வெசல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேட், சேட்னா சாஹூகார், மர்ச்செண்ட் வியாபாரி அப்படின்னு அர்த்தம். சேட்னா சாஹூகார். தங்க் ரக்னா அப்படின்னா ஆச்சரிய ஹோனா, தங்க் ரக்னானா ஆச்சரிய ஹோனா, சர்ப்ரைஸ்டு. சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சேன். சிக்ஸ்த் ஒன் பேச்சேன். பேச்சேன்னா அஷாந்த், அமைதியற்ற நிலை. சரியா, பேச்சேன்னா ஒன்று பேச முடியாத நிலை ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுதான் அஷாந்த். பேச்சேன்னா அஷாந்த், ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. செவன்த் ஒன் ஃபாய்தா. ஃபாய்தான்னா லாப், அதனால என்ன பலன் கிடச்சிது, கெயின் என்ன கிடச்சிச்சு, ஒன்றுமே கிடச்சல, பலன் இல்லாமல் பேச்சில் பேராசை பெருநஷ்டமாக ஆணுச்சுல்ல, அதுதான் ஃபாய்தானது லாபுன்னு அர்த்தம். அடுத்து உதார் தேனா அப்படின்னா கிராய பெர் தேனா, லெண்ட் மணி, வாடகைக்கான பணம். உதார் தேனானா கிராயே பர் தேனா, லெண்ட் மணி அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் லெண்ட் மணின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் கிராயே பர் தேனா. நைன்த் ஒன் வாபஸ் ஆனா. வாபஸ் ஆனானா என்னது, லவுட் ஆனா, திரும்பி வருது, டு ரிட்டன் அர்த்தம். ஓகேவா. வாபஸ் ஆனானா லவுட் ஆனா. ஓகே, சிக்ஸ்த் வேர்ட்லேருந்து திருப்பி பார்ப்போம். பேச்சைன் அப்படின்னா அஷாந்த், பேச்சைன்னா அஷாந்த். ஃபாயதா அப்படின்னா லாப், ஃபாயதானா லாப். உதார் தேனா அப்படின்னா கிராயே பர் தேனா, கிராயே பர் தேனா. வாபஸ் ஆனானா லவுட் ஆனா. ஓகேவா. சப்தார்த்த புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு உல்டே போகலாமா. உல்டேனா ஆப்போசிட்ஸ், உல்டேனா ஆப்போசிட்ஸ். ஓகேவா. இதுக்கு ஸோ ஒரு ஹிந்தி வேர்டுக்கு அது எதிர்ப்பதமான ஹிந்தி வேர்டு எழுத போகிறோம், அதான் ஆப்போசிட்ஸ்னு சொல்கிறது. ரோனா அப்படின்னா அழுகிறது, ரோனானா அந்த க்ரை பண்ணுறது. இப்போ க்ரைனா அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம், ஸ்மைல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்போ ஹன்ஸ்னா, ரோனானா ஹன்ஸ்னா, ஹன்ஸ்னானா ஸ்மைல் பண்ணுறது, சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரோனா ஹன்ஸ்னா. நெக்ஸ்ட் வேர்ட் துக்கு சுக்கு. துக்குனா வருத்தப்படுறது, துக்குனா வருத்தப்படுறது, சுக்குனா சந்தோஷமாக இருக்கிறது, வருத்தம் சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். ரோனானா ஹன்ஸ்னா, துக்குனா சுக்கு. நெக்ஸ்ட் ஒன் லேனா தேனா. லேனானா தேனா, தேனானா கொடுக்கறது, அப்போ லேனானா என்னது, வாங்கிறது, பை கெட்டு. சரிங்களா. லேனானா என்னது, வாங்கிறது, தேனானா கொடுக்கறது. சரிங்களா. கிவ் அண்ட் டேக்னு வச்சுக்கோங்களேன், கிவ் அண்ட் டேக். ஃபோர்த்து ஒன் ஃபாய்தா. ஃபோர்த்து ஒன் என்னது, ஃபாய்தானா நுக்சான். ஃபாய்தானா என்னன்னு சொல்லியிருக்கோம், கெயின், பலன் சொல்லியிருக்கோம், ப்ராஃபிட். நுக்சான் அப்படின்னா என்னது, ப்ராஃபிட் இல்லாமல் என்ன பண்ணுறது, நம்ம லாஸ் ஆகிறது, லாஸ் ஆகிறதா, ப்ராஃபிட் லாஸ். ஃபிஃப்த் ஒன் தனி நிர்தன். தனினா செல்வந்தன், இவன் என்னது நிர்தன், செல்வந்தன் அற்ற நிலைமை, ஏழ்மையான நிலை. சரியா. தனினா செல்வம், இது நிர்தன்னா ஏழ்மை. சிக்ஸ்த் ஒன் தின் ராத். தின்னா பகல், ராத்னா நைட்டு. தின்னா பகல், ராத்னா நைட்டு. இது 6 வேர்ட்ஸ் தான்ப்பா இதில் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே நிறையா கொடுக்கல, நிறையா கொடுத்துட்டே இருக்காங்களோன்னு பயப்படாத, இதோட முடியுது 1 வேர்டு. சரியா. நெக்ஸ்ட்டு 1 வேர்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். உள்டே 1 டைம் ரிவைஸ் பண்ணிக்குவோம். ரோனா அப்படின்னா ஹன்ஸ்னா, துக்குனா சுக், லேனா தேனா, ஃபாயதா நுக்சான், தனி நிர்தன், தின் ராத். ஓகேவா. லெசன் எப்பொழுதும் போல் ஒரு டைம் படிச்சிருக்கோம். அந்த லெசன் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கடின் சப்தம் எடுத்திருக்கோம். அடுத்து அதுலேருந்து அங்கிரேஜி அர்த்த அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். கடின் சப்தங்கிறது ஹார்ட் வேர்ட்ஸ் போட்டு பார்த்துரும். ஓரளவு லெசன் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அடுத்து இதுக்கான இங்கிலீஷ் மீனிங்ஸ் என்னங்கிறது அங்கிரேஜி அர்த்தத்தில் பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், சப்தார்த்தில் ஹிந்தி மீனிங் என்னான்னு பார்க்குறோம். இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹிந்தியில் மீனிங்ஸ் பார்க்குறோம். ஹிந்தியில் மீனிங்ஸ் பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், அந்த மீனிங்க்கான ஆப்போசிட்ஸ் என்னங்கிறது பார்த்துருக்கோம். ஓகேவா. இது செகண்ட் லெசனில் இது வரலும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். சரிங்களா. அதே மாதிரி இன்னும் 2 சப்டைட்டில்ஸில் இன்னும் 2 1 வேர்ட்ஸ் கொடுக்க போகிறேன். அதோட லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது வரலும் நடத்துனதெல்லாம் படித்து பாருங்கள். உள்டே வரலும் என்ன பண்ணுங்கள், நோட்டில் எழுதிருங்க. கடின சப்த, அங்கிரேஜி அர்த்த, சப்தார்த்த, உல்டே இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணிடுறீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில்
அடுத்த சப்டைட்டில்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தன்யவாத் சாத்ரோं.